எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நம்ம சேனலுக்கு இவ்வளோ நாளாக வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. இதுவரைக்கும் நாங்கள் போட்ட ஷார்ட் வீடியோவில் எல்லாருமே வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நாட்டுக்கோழிக்கு வந்து என்ன பண்ணலாம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாமே வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இவ்வளோ நாள் வந்து ஷார்ட் வீடியோ போட்டால் இன்னும் வந்து ஃபுல் வீடியோ போட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கோழி இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் போட்ட வீடியோவும் சரி, இனிமேல் போட போகிற வீடியோவும் சரி, எல்லாமே வந்து என்னோடய சொந்த அனுபவத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே வந்து இந்த டயத்துக்கு இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய சொந்த அனுபவத்தை வச்சு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ மழை காலம் வந்ததுனால வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து நல்லா சளி பிடிச்சிச்சு. நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்து வரமிளகா இது போட்டு காட்டு வறுவல் மாதிரி அது பண்ணி கொடுத்தா சளியெல்லாம் உடனே வந்து நெஞ்சு சளியெல்லாம் அத்துரும். சரி வாங்க இப்போ போய் அங்கே வந்து கோழி இருக்குது, போய் கோழி பிடிக்கலாம். பா 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 நாட்டுக்கோழியோட ஸ்பெஷலே என்னென்னா இப்படி வந்து தீயில வாட்டணும். வாட்டி இது ஒன்றுனா தான் டேஸ்ட்டே வரும். எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. செக்கெண்ணெய், சின்ன வெங்காயம், அந்த கீழே இது வச்சு மூடி இருக்கு, மூடியாச்சு. நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லோரும் வச்சு சாப்பிடுங்க. சளி, இருமல், நெஞ்சு சளி இருந்தால் எல்லாமே உடனே கிளியர் ஆயிரும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். நாட்டுக்கோழி சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.